என்னங்க இது? வேணாடா. ஏன்டா கார் போட்டு இப்படி உடைக்கிற? டேய், நான் அது கார் தான் உடைச்சேன். இந்த ஆளே கார் போட்டு கழட்டி விட்டு கொலை பார்த்திருக்கான். ஜஸ்ட் மிஸ்ல நானும் என் வைஃபும் தப்பிச்சிருக்கோம். பிரெக்னண்டா இருக்கா? கொஞ்சமாவது மனசாட்சி வேணா? இருக்கோம். இதுல விழுந்த ஒவ்வொரு அடியும் உன் மேல விழ வேண்டிய அடி. எனக்கு வர கோவத்துக்கு உன்னை அப்படியே உயிரோட தீய வச்சு கொளுத்திடுவேன்டா. தீய வச்சு கொளுத்துவியா? ஏய் விடு, நாளை அப்படியே சும்மா விட சொல்றியா? மறுபடியும் ஜட்டியோட உட்காருங்க. இரு, உட்காருங்க. ஹலோ, என்ன போலீஸ்கா? குறி போன ஏன் இந்த வாட்டி என்ன என் கையை பிடிச்சு இழுத்துட்டான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்களா? என்னடி சொன்ன? இப்படி கொல்ற அளவுக்கு போயிட்டீங்களே, அசிங்கமா இல்ல? அதுவும் அந்த பொண்ணு மாசமா இருக்கு. இருக்கட்டும், எல்லாம் ஒன்னால வந்தது. நீ மட்டும் ஸ்டேஷனுக்கு போய் இந்த கேஸை வாபஸ் வாங்காம இருந்திருந்தா அந்த பரதேசி இன்னைக்கு முன்னாடி வந்து ரெண்டு தைரியமா பேசிக்கிட்டு போனா. அப்போ என்ன வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணது உங்களுக்கு உறுத்தலல? என்னடி ஆளாளுக்கு எதுக்கு பேசி? நிறுத்தியா? முதல்ல ஒரு புருஷனா தோத்த, அப்புறம் ஒரு அப்பனா தோத்த, இப்போ மனுஷனாவே தோத்துட்ட. தோத்துட்டேனா? அப்ப இத்தனை வருஷமா உங்களுக்காக மண்ணு வாழல, உனக்காக தான் நீ வாழ்ற. அந்த வெறினால தான் காரை வாங்கிட்டு வந்து நிப்பாட்டின. பெத்த பொண்ணு கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நிப்பாட்டின. விட்டா என்ன வேணாலும் பண்ணுவே நீ. உன்னை கொலை கூட பண்ணுவீங்க. என் வீட்டுல இருந்துகிட்டு என்னைய எடுத்து பேசுறியா? உங்க வீடா? என்னவா மூணாவது மனுஷமே பேசுறீங்க? ஏய், இனிமே இந்த ஆளு வீட்ல நமக்கு என்னடி வேலை? பாடி போலாம். போடி. ஆத்தி, எங்க போற? எங்கேயோ போறேன், ஆனா இங்க மட்டும் இருக்க மாட்டேன். ஆத்தி, சொல்றது கொஞ்சம். டோன்ட் டச் மீ. இங்க இருந்து போயிடலான்னு எவ்வளவோ சொன்னேன், உன் மைண்ட்ல ஏறவே இல்லை. உங்களோட ஈகோ பிரச்சனைல எனக்கும் குழந்தைக்கும் ஏதாவது ஆயிருந்தா பரவாயில்ல. ஆத்திகா, கொஞ்சம் பொறுமையா இங்க இருந்து போ முதல்ல. Leave me alone. Leave me alone. ஏன் இப்படி கத்துற? ஆத்திகா, ஸ்டே வெளியில பண்ணு. போ. ஆத்திகா, சொன்னா கேளு ப்ளீஸ். கோபமா வருது. ஆத்திகா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஆத்திகா, இது நல்ல கம்யூனிட்டி மச்சி. ஒவ்வொரு வீட்டுக்கும் கார் பார்க்கிங் இருக்குது. ஆனால் என்ன, ரெண்ட்டு தான் கொஞ்சம் அதிகம். பாலாஜி, ரெண்ட் எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, நிம்மதியாக இருக்கணும். ஆல்ரெடி ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். என்னால் தேவையில்லாமல் அவளுக்கும் ரொம்ப ப்ரெஷர். சரி, அதை விடு. நீ உடனே ஷிஃப்ட் பண்ணுற வேலையை பாரு. உனக்கு தேவையான எல்லா வசதியும் இங்கே இருக்குது. சரியா? பக்கத்தில் பார் எதா இருக்கா?
உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் வேறு வீடு பார்த்துட்டேன். இன்னும் 2 நாளில் இங்கேருந்து போயிடுவேன். சரி, நீங்களே ஜெயிச்சுதான் இருக்கட்டும். ஆனால் ஒன்று, உங்களுக்காக பயந்துட்டு இங்கேருந்து போகிறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. என் பொண்டாட்டிக்காக போகிறேன். எங்கள் நிம்மதிக்காக போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு நானும் எவ்வளவோ என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். ஆனால் எல்லாம் ஓரளவுக்கு தான். அதை மீறினா எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவேன். ஆனால் போதும், எல்லாத்தையும் இதோட முடிச்சுப்போம். நீ லைஃப்பில் நம்ம மறுபடியும் மீட் பண்ணவே கூடாது. நான் இங்கேருந்து கிளம்புற வரைக்கும் உங்களால் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதை மீறியும் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வயசானவனை கூட பார்க்க மாட்டேன். என்னடா பண்ணுவ? எல்லாத்தையும் பண்ணிட்டு ரொம்ப நல்லவனாட்டம் எங்கிட்டே வந்து சமாதானம் பேசுறியா? வயசானவன என்னடா, உன்னை குடும்பத்தோட தீர்த்து கட்டிடுவேன். சாவுட உரம்போக்கு.